தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 83 வயதில் ராஜ்யசபா எம்பி ஆகின்றார். 83 வயதில் ராஜ்யசபா எம்பி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இவர் கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர். கர்நாடக சட்டசபை உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். பலமுறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார். கர்நாடக மாநிலத்திலிருந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவி வகித்துள்ளார். இவர் மத்திய அமைச்சராக 2 முறை பதவி வகித்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளராக பதவி வகித்துள்ளார். நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு தலைவராக பதவி வகித்துள்ளார். கடந்த 2 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவராக இருந்து வருகிறார். அவருக்கு வயது 83. கர்நாடக மாநில முதலமைச்சராக இவர் தேர்வு செய்யப்படலாம் என்று கருதப்பட்டது. ஆனால் சிவகுமார் அந்த பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்பொழுது கர்நாடக மாநிலத்தில் ராஜ்யசபா எம்பி பதவி காலியாகியுள்ளது. தற்பொழுது காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அறிவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு வயது 83 வயது ஆகிறது. தனது 83வது வயதில் ராஜ்யசபா எம்பி ஆகின்றார். பொதுவாகவே 70 வயசு ஆச்சுன்னா கிளம் பெருச்சாலி கிளடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபக மருதி வரும், நினைவுக்கு மறந்து போயிடும், என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் பேசுவாங்க, குழம்பி போய் பேசுவாங்க. அடுத்தது உடல் ரீதியாக பல பிரச்சனைகள், உடல்நிலை பாதிக்கப்படும், அடிக்கடி மருத்துவமனைக்கெல்லாம் போவாங்க. 70 வயசு 75 வயசானாலே வீட்டில் ஓய்வு எடுக்க வேண்டிய வயசு. இந்த வயசில் காங்கிரஸ் கட்சி தலைவராக வேறு இருக்கார். இப்போ ராஜ்யசபா உறுப்பினராக இப்போ பதவி ஏற்க போகிறாப்புல. காங்கிரஸ் கட்சி எப்போதுமே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காது, கிழடுகளுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கும். காங்கிரஸ் கட்சி எப்போதுமே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காது. 83 வயசில் இவரை ராஜ்யசபாவுக்கு அனுப்புது காங்கிரஸ் கட்சி. 83 வயசு ஆகுது. இவர் ராஜ்யசபாவுக்கு போய் என்ன பேச போகிறாரு? ராஜ்யசபாவுக்கு போய் கையெழுத்து போடுவார், படி வாங்கிட்டு வர போகிறாரு, அப்படியே மரத்தடியில் உட்காந்து கட்டுச்சோறு சாப்பிட்டு வர போகிறாரு. அதான் உண்மை. 83 வயசில் இவர் போய் ராஜ்யசபா போய் ஒன்றும் கலக்க போகிறது கிடையாது. அதுக்கு காங்கிரஸ் கட்சியில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா கூட நல்லா இருக்கும். இவர் 83 வயசில் எம்பி ஆனால் என்ன, ஆகாட்டினா என்ன?